இன்று நம் பெண்கள் முகம் சூரியகாந்தி பூவாய் சிரிக்கிறது. பாவம், குஷ்புவுக்கு மட்டும்தான் அது அரிக்கிறது. கொண்டையில் தாளம்பு, கொண்டையில் தாளம்பு, சரி. நெஞ்சிலே வாழைப்பு, சரி. வாயில என்ன பூ? கொழுப்பு. எப்படி? கொண்டையில் தாளம்பு, நெஞ்சிலே வாழைப்பு, வாயில என்ன பூ? கொழுப்பு. கொடிப்பு என்றால் வாசனை செய்யும். குடிப்பு என்றால் வாசனை செய்யும். குசுப்பு என்றால் நாரத்தனை செய்யும். தமிழர் காசில் வளர்ந்தவர் பேச்சை தமிழச்சிகள் சும்மா விட போவதில்லை. மன்னித்து விட அவர் ஒன்றும் மகா பிரபு மனைவி இல்லை. மன்னித்து விட அவர் ஒன்றும் மகா பிரபு மனைவி இல்லை. மகா பிரபு மனைவி இல்லை. பெரிய வரலாற்று நிபுணன் நீ. திரையில் ஓய்ந்த பின் தரையில் ஏன் இந்த நடிப்பு? எப்படி? திரையில் ஓய்ந்த பின் தரையில் ஏன் இந்த நடிப்பு? அவருக்கு இன்னும் வருஷம் 16 என்ற நினைப்பு. அவருக்கு ஒன்று புரியவில்லை. எது? அவருக்கு ஒன்று புரியவில்லை. வீடு வீடாய் தேடி போய் கேட்பது பிச்சை, வீடு வீடாய் தேடி வந்து கொடுப்பது வரம். அண்ணனாய் முதல்வர் பெண்களுக்கு வரம் தருகிறார். சுந்தர் சியோ அவரை பிஜேபிக்கு இனாம் தருகிறார். 40 நமது என்பதால் நம்மவராகவே சேர்ந்து விட்டது டார்ச் ஒன்று. எப்படி? நம்மவராகவே சேர்ந்து விட்டது டார்ச் ஒன்று. அது என்ன? டார்ச்சில் உள்ளே மின்கலம் பேட்டரி போடுவார்கள். ஆனால் டார்ச் நம்மிடம் வந்த பிறகு உள்ளே சூரியன் அல்லவா உட்கார்ந்திருக்கிறது. ஈரோட்டு இடைத்தேர்தலில் செத்த பாடி. அடக்கம். ஈரோட்டு இடைத்தேர்தலில் செத்த பாடி. பாடி என்றாலே செத்தது என்றுதானே அர்த்தம். ஆனால் ஒன்று, அடக்கம் செய்ய ஆள் இல்லாமல் திரிகிறது. தனக்குத்தானே ஒப்பாரி பாடி. அவர் முதல்வரை அன்று வேட்டி கட்டிய ஆம்பளையா என்றார். வெற்றியால் நம் முதல்வர் அவர் வேட்டியையே உருவினார். மக்கள் செல்வாக்கில் வென்ற நம் முதல்வர் புலி. மக்கள் செல்வாக்கில் வென்ற நம் முதல்வர் புலி. புலியின் மீசை வெல்வதற்கு கரப்பான் பூச்சியின் மீசை மேசைக்கு கீழே ஊறுவதற்கு. மேசைக்கு கீழே ஊறுவதற்கு கரப்பான் பூச்சியினுடைய மீசை மேசைக்கு கீழே ஊறுவதற்கு. இப்படி கூவத்தூர் ரகசியம் உனக்கு தெரிகிறது எப்படி? பட்டாம்பூச்சிகள் பறந்து பறந்து தேனை குடிக்கும். அட்டை பூச்சிகள் ஊர்ந்து ஊர்ந்து காலை பிடிக்கும். முதல்வரை பார்த்து சூடு இருக்கிறதா என்று கேட்கிறார். சூரியனுக்கே சூடு இருக்கிறதா என்று கேட்பவன் கோமாளி. சூரியனுக்கே சூடு இருக்கிறதா என்று கேட்பவன் கோமாளி இல்லை. கலைஞரின் கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிழார் என்று சொன்ன புத்திசாலிக்கு வேறு என்ன பெயர் வைக்க முடியும்? அந்த புத்திசாலிக்கு சொல்கிறேன், கலைஞரின் புதல்வர் உழைப்பால் உயர்ந்த போராளி. இரட்டை இலையை தாமரை இரண்டாக கிழித்து விட்டது. தண்ணீரை விட ருசியாய் தாமரை பன்னீரை குடித்து விட்டது. அழுகி போன மாம்பழம் ஈவிரட்டி கொண்டிருக்கிறது. இரவு 2 மணிக்கு என்ன நடந்ததோ சமத்துவ நீதியின் சாயம் வெளுத்து போய்விட்டது. அணைப்பதற்கு ஆள் இல்லாமல் இறுதியாய் குக்கரும் வெடித்து விட்டது. தாமரை தினமும் சூரியனை பார்த்துதான் வாய் பிளக்கும். இது இயற்கையின் நியதி. தாமரை தினமும் சூரியனை பார்த்துதான் வாய் பிளக்கும். இது இயற்கை நியதி. சிலர் சூரியனை பார்த்து குறைக்கும். அதுதான் அவர்கள் தகுதி. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஒருவர் சூரியனை வணங்குவது சந்தியாவந்தனம். எப்படி? ஒருவர் சூரியனை வணங்குவது சந்தியாவந்தனம். நாளை ஒன்றியமே சூரியனை வணங்கப் போகிறது. அதுதான் இந்தியா வந்தனம். ஓஹோ.
ஏற்கனவே சந்தியா வந்தனம் தான் முடிவடைந்து விட்டதே, அடுத்து வர வேண்டியது இந்தியா வந்தனம் தானே. இதுதான் திராவிட தேசபக்தி. அது நம் பராசக்தி பெற்ற முதல்வரே இந்த தேசத்தின் மகாசக்தி. இப்போதைக்கு என் இந்தியா வந்தனம் எதிரணி யாரோடு யார் என்று 7ஆம் பொருத்தம் பார்த்து கொண்டிருக்கிறது. யாரோடு யார் என்று 7ஆம் பொருத்தம் பார்த்து கொண்டிருக்கிறது. நமக்கு தாமரையை வேரோடு பிடுங்கி எறியும் நேரம் வந்துவிட்டது. எங்கும் திராவிட மாடலே காட்சியாகிவிட்டது. அதற்கு உங்கள் கைத்தட்டலே சாட்சியாகிவிட்டது. கவியரங்க தலைவர் காதரையா அவர்களே, ஐயா முன்னவரே, தேசிய கீதத்தை முதலிலேயே பாடச் சொல்லாத அவையின் ஆளுநரே, தேசிய கீதத்தை முதலிலேயே பாடச் சொல்லாத அவையின் ஆளுநரே, பாதியில் எழுந்து போக தெரியாத பண்பாளரே. பாதியில் எழுந்து போகவில்லை, பாதியில் எழுந்து போன வெளியிடப்பில்லை. திராவிட பெருமூச்சின் வெப்பம் தாங்காமல் விலகிய பனி அது. கிண்டி மாட்டை பற்றி நமக்கென்ன கவலை, அதற்கு தீனியே நாம் தான் போடுகிறோம். அதிகாலை வாங்கோசை ஒரு நாளுக்கான பல்லவி. உங்கள் மன ஓசை சந்தங்களின் தந்துகி. பிறை தொழும்போது உங்கள் சந்தம் தமிழ் துதி. உங்கள் தலையில் ஒளிர்வது ஏன் ஒரு பௌர்ணமி? உங்கள் தலையில் ஒளிர்வது ஏன் ஒரு பௌர்ணமி? முடிசூடா மன்னரே, இந்த அமாவாசை உங்கள் தமிழின் சந்ததி. ஐயா, என் தலைவரே முத்தமிழறிஞர் கலைஞர் தான். என் தலைவரே முத்தமிழறிஞர் கலைஞர் தான். அறிவாலயம் தெரியுமா? அதற்குள்ள ஒரு தனிப்பட்ட சிறப்பு தெரியுமா? சேகர் பாபு 1000 கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யலாம், அறிவாலயத்திற்கு செய்ய முடியாது. அந்த அறிவாலயத்தை கட்டி எழுப்பிய அந்த தலைவரை வைத்து கொண்டே சொன்னேன், உங்கள் நிறம் சிவப்பு, உங்கள் கண்ணாடி கருப்பு, உங்கள் தலையில் ஏன் முடி இல்லை தெரியுமா? முடி இருந்தால் இடையில் வெள்ளை வந்துவிடும் என்கிற காரணத்தினாலேயே தன் தலையிலேயே கொள்கையை தந்தவன் என் தலை. ஒன்று தெரியுங்களா ஐயா, இந்த அமாவாசையையும் பௌர்ணமியையும் ஒரே மேடையில் உட்கார வைக்கிற பெருமை அண்ணன் சேகர்பாபுக்குத்தான் இருக்கு. நீங்கள் ஒரு அழகிய முரண். பேராசிரியராய் ஓய்வு பெற்று கல்லூரி வாசல் மறந்த பின்னும் பள்ளிவாசல் செல்கிறீர்கள். ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. அது எந்த சமயத்தவராய் இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வந்துதான் தீர வேண்டும். படிக்காமல் இருக்க முடியுமா? இன்னொன்று தெரியுமா? 5 முறை தொழுதாலும் ஆலயத்தை வணங்குகிறீர்கள். ஆமாம், அறிவாலயத்தை வணங்குகிறீர்கள். உண்மை. அறிவாலயத்திற்கு வாழ்த்துக்கள். காரணம், உள்ளே மூலவர் முத்தமிழறிஞர் உற்சவர் எங்கள் தளபதி இல்லையா? இன்னொன்று தெரியுமா? அவா கூட உங்கள் தமிழ் மேல் கொள்கிறார். அவா கூட உங்கள் தமிழ் மேல் கொள்கிறார். இந்துத்துவா வேண்டாமே, அந்த ஆற்றலுக்கு நான் செய்வேன் துவா. தம்பி, இந்துத்துவா வேண்டாமே தவிர இந்து துவா எனக்கு வேண்டும். உங்களுக்கு நான் செய்வேன் துவா. நன்றி. விடியல் அரசின் சென்னை கிழக்கு கப்பல்களையே கரை சேர்க்கும் துறைமுக விளக்கு எங்கள் திராவிட மாடலின் அறம். சங்க இலத்தின் வீரமே புறம். அண்ணன் சேகர்பாபுக்கு வணக்கம். தலைவர் பிறந்த நாள் மார்ச் 1. 71 ஆண்டுக்கு முன்பு பூமிக்கு இரட்டை விடியல். 71 ஆண்டுக்கு முன்பு பூமிக்கு இரட்டை விடியல். ஒன்று வானின் வைகரையில், மற்றொன்று அன்னை தயாளுவின் கருவறையில். எல்லா குழந்தைகளும் தொப்புள் கொடியை துண்டித்துக் கொண்டது. இந்த குழந்தை மட்டும்தான் கழக கொடியை கையேந்தி கொண்டது. ஆனால் ஒன்று ரகசியம் உனக்கு புரியுமா? எங்கள் கழக கொடியும் தொப்புள் கொடியும் ஒன்றுதான்.
எங்கள் கழக கொடியும் தொப்புள் கொடியும் ஒன்றுதான். அம்மாவின் வயிற்றுக்குள் குழந்தை இருக்கையில் குழந்தைக்கு உணவூட்டியதே அந்த தொப்புள் கொடிதான். உள்ளிருக்கும் குழந்தை மட்டுமில்லை, காலை உணவுக்கு தட்டில் கை வைக்கும் குழந்தைக்கும். ஆன்றோர்களே, சூரியனிலிருந்து பூமி பிறந்தது என்பார் அறிவியல் அறிஞர். உண்மை. சூரியனிலிருந்து பூமி பிறந்தது என்பார் அறிவியல் அறிஞர். பூமியில் அன்று ஒரு சூரியன் பிறந்தது. அதுதான் நம் விடியல் முதல்வர். தந்தை பெரியார் பெண்களுக்கு பேசும் சொல்லுரிமை தந்தார். முத்தமிழறிஞர் பெண்களுக்கு சொத்துரிமை தந்தார். இன்று நம் முதல்வர் பெண் உரிமை தொகையும் சேர்த்து தருகிறார். இன்று நம் பெண்கள் முகம் சூரியகாந்தி பூவாய் சிரிக்கிறது. பாவம், குஷ்புவுக்கு மட்டும்தான் அது அரிக்கிறது. கொண்டையில் தாளம்பு, சரி. நெஞ்சிலே வாழைப்பு, சரி. வாயில என்ன பூ? கொழுப்பு. எப்படி? கொண்டையில் தாளம்பு, நெஞ்சிலே வாழைப்பு, வாயில என்ன பூ? கொழுப்பு. கொடிப்பு என்றால் வாசனை செய்யும். குடிப்பு என்றால் வாசனை செய்யும். குசுப்பு என்றால் நாரத்தனை செய்யும். தமிழர் காசில் வளர்ந்தவர் பேச்சை தமிழச்சிகள் சும்மா விட போவதில்லை. மன்னித்து விட அவர் ஒன்றும் மகா பிரபு மனைவி இல்லை. மகா பிரபு மனைவி இல்லை. பெரிய வரலாற்று நிபுணன் நீ. திரையில் ஓய்ந்த பின் தரையில் ஏன் இந்த நடிப்பு? எப்படி? திரையில் ஓய்ந்த பின் தரையில் ஏன் இந்த நடிப்பு? அவருக்கு இன்னும் வருஷம் 16 என்ற நினைப்பு. அவருக்கு ஒன்று புரியவில்லை. எது? அவருக்கு ஒன்று புரியவில்லை. வீடு வீடாய் தேடி போய் கேட்பது பிச்சை, வீடு வீடாய் தேடி வந்து கொடுப்பது வரம். அண்ணனாய் முதல்வர் பெண்களுக்கு வரம் தருகிறார். சுந்தர் சியோ அவரை பிஜேபிக்கு இனாம் தருகிறார். முதல்வர் தெற்கில் பிறந்தாலும் வடக்கிற்கும் அவர்தான் கிழக்கு. அதனால் தான் 21 விழா எடுக்கிறது அண்ணன் சேகர் பாபுவின் சென்னை கிழக்கு. மார்ச் என்றால் ராணுவ அணிவகுப்பு. இந்தியா கூட்டணி அணிவகுப்பிற்கு நம் முதல்வரே மார்ச் 1. 40 நமது என்பதால் நம்மவராகவே சேர்ந்து விட்டது டார்ச் 1. எப்படி? நம்மவராகவே சேர்ந்து விட்டது டார்ச் 1. அது என்ன? டார்ச்சில் உள்ளே மின்கலம் பேட்டரி போடுவார்கள். ஆனால் டார்ச் நம்மிடம் வந்த பிறகு உள்ளே சூரியன் அல்லவா உட்கார்ந்திருக்கிறது. ஈரோட்டு இடைத்தேர்தலில் செத்த பாடி. ஈரோட்டு இடைத்தேர்தலில் செத்த பாடி. பாடி என்றாலே செத்தது என்றுதானே அர்த்தம். ஆனால் ஒன்று, அடக்கம் செய்ய ஆள் இல்லாமல் திரிகிறது, தனக்குத்தானே ஒப்பாரி பாடி. அவர் முதல்வரை அன்று வேட்டி கட்டிய ஆம்பளையா என்றார். வெற்றியால் நம் முதல்வர் அவர் வேட்டியையே உருவினார். மக்கள் செல்வாக்கில் வென்ற நம் முதல்வர் புலி. புலியின் மீசை வெல்வதற்கு கரப்பான் பூச்சியின் மீசை மேசைக்கு கீழே ஊறுவதற்கு. கரப்பான் பூச்சியினுடைய மீசை மேசைக்கு கீழே ஊறுவதற்கு. இப்படி கூவத்தூர் ரகசியம் உனக்கு தெரிகிறது எப்படி? பட்டாம்பூச்சிகள் பறந்து பறந்து தேனை குடிக்கும். அட்டை பூச்சிகள் ஊர்ந்து காலை பிடிக்கும். முதல்வரை பார்த்து சூடு இருக்கிறதா என்று கேட்கிறார். சூரியனுக்கே சூடு இருக்கிறதா என்று கேட்பவன் கோமாளி. கோமாளி இல்லை. கலைஞரின் கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிழார் என்று சொன்ன புத்திசாலிக்கு வேறு என்ன பெயர் வைக்க முடியும்? அந்த புத்திசாலிக்கு சொல்கிறேன், கலைஞரின் புதல்வர் உழைப்பால் உயர்ந்த போராளி. இரட்டை இலையை தாமரை இரண்டாக கிழித்து விட்டது.
இரட்டை இலையை தாமரை இரண்டாக கிழித்து விட்டது. தண்ணீரை விட ருசியாய் தாமரை பன்னீரை குடித்து விட்டது. பன்னீரை குடித்து விட்டது. அழுகி போன மாம்பழம் ஈவிரட்டி கொண்டிருக்கிறது. இரவு 2 மணிக்கு என்ன நடந்ததோ இரவு 2 மணிக்கு என்ன நடந்ததோ சமத்துவ நீதியின் சாயம் வெளுத்து போய்விட்டது. அணைப்பதற்கு ஆள் இல்லாமல் இறுதியாய் குக்கரும் வெடித்து விட்டது. தாமரை தினமும் சூரியனை பார்த்துதான் வாய் பிளக்கும், இது இயற்கையின் நியதி. தாமரை தினமும் சூரியனை பார்த்துதான் வாய் பிளக்கும், இது இயற்கை நியதி. சிலர் சூரியனை பார்த்து குறைக்கும், அதுதான் அவர்கள் தகுதி. தலைமைக்கு தெரியும் வெற்றியின் மந்திரம் உழைப்பு எனும் ஒரு சொல். எங்கள் உதயாவிற்கு போதும் ஒரே ஒரு செங்கல். வீட்டுக்குள் பெண்ணை பூட்டி வைப்பது ஆரிய மாடல். பெண்களுக்கு பணம் தந்து பேருந்து பயணம் தந்தது திராவிட மாடல். குண்டு வைப்பது குஜராத் மாடல், ஒன்றுபட வைப்பது நம் திராவிட மாடல். ஐபிஎஸ்களை ஆடு மேய்க்க வைப்பது ஆரிய மாடல். ஆடு மேய்ப்பவர்களை ஐபிஎஸ் ஆக்குவது திராவிட மாடல். ஊருக்குள் சேரியை ஒதுக்குவது ஆரிய மாடல். சேரி பெண்ணை மேயராக்குவது திராவிட மாடல். ஆளுநரை மிரட்டுவது ஆரிய மாடல். ஆளுநரை ஓட ஓட உரட்டுவது திராவிட மாடல். சுருங்க சொன்னால் சங்கிகளின் உற்பத்தி சாலை ஆரிய மாடல். ஆரிய மாடல். பராசக்தியின் பாடசாலை திராவிட மாடல். மார்ச் 1 மார்ச்சுக்காக இந்தியா கூட்டணி அணிவகுக்கும். அடுத்த மார்ச்சில் ஒன்றிய ராணுவமே எங்கள் தலைவருக்கு வணக்கம் வைக்கும். நன்றி, வணக்கம்.